While the Bible is filled with symbols, here are 7 that can powerfully demonstrate God's love for humanity. Rainbow. Genesis 9:13, Ezekiel 1:28, Revelations 4:3. A sign of promise from God, we see references to rainbows in various forms. For instance, at the conclusion of the Great Flood, God presents to Noah and his family a rainbow as a sign of his redeeming grace given to humanity. Stairway. Genesis 28:11-13, John 1:51. Noticing stairways in biblical passages can remind us of the bridge between earth and heaven. Specifically, we can think of Jesus awaiting us at the top of the stairs, having paved a way to follow him and enter into the kingdom of God. White hair. Daniel 7:9, Revelations 1:14. Many figures in the Bible are featured as old and certainly experienced: Abraham, Jacob, and Moses, to name a few. Their white hair merely underscores their great wisdom and insightful judgment gained throughout their lives. Rock. Psalm 18:2, Psalm 42, Matthew 7:24-27. Whether it's in Jesus' parable of the two houses, his appointing of Peter as the leader of his church, or any other mention in the Bible, we can draw encouragement from a rock's symbolism of the strength and security God provides to his people. Dove. Genesis 8:11, Mark 1:10, Luke 3:22. A beautiful bird portraying innocence and purity, the dove widely symbolizes the Holy Spirit showered upon us. Regardless of the example, we can be confident God is present with us at all times, watching over us and leading us along his path. Lamb. Genesis 22:8, Exodus 12:7, John 1:29, Revelation 5:6. While a lamb greatly symbolizes our Lord's sacrifice, may we also appreciate the significance of the animal as a sign of God's peace and love. Jesus, after all, is the Good Shepherd who always leads and protects us, his flock. Anointing with oil. 1 Samuel 16:13, Isaiah 61:1, Luke 4:18. The ceremony of anointing and the oils used symbolize further connection to God. As David was anointed king by the prophet Samuel, we too are empowered by the Holy Spirit through our sacramental rites. இந்த ஒரு சுவிசேஷமா அறிவிக்கிறது நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்கிறோம். பாலகரின் வாயில் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு வியந்தவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காத்திருந்தது. இப்போ நாங்கள் பண்ணிருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம டெய்லி பண்ணுற நம்முடைய காரியங்களில் பிசாசோட தந்திரமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது பிசாசோட சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரமிட் போட்டு இந்த ஒத்தக்கண் சிம்பிள் கீழே இருக்க அந்த ஒவ்வொன்றும் பிசாசோட சிம்பிள்ஸாக இருக்குது. மேலே இருக்க அந்த ரெண்டையும் நடக்க ஃப்ரீமேஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நடக்க வேர்ல்டு லெவலில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்க சீக்கிரட்டாக பிசாசை வணங்குறதுக்குரிய ஒரு அடையாளம் தான் இந்த ஃப்ரீமேஷன் சிம்பிள். அடுத்து இந்த ஒத்தக்கண் சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஆதியாகமத்தில் பிசாசு எப்படி ஏவாளை வந்து திருப்பான அந்த கண்ணியை நீ சாப்பிட்டீங்கன்னா உன் கண்கள் திறக்கப்படும். அந்த கண்கள் திறக்கப்படுவதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் பிசாசோட அந்த ஒத்தக்கண் சிம்பிள். அடுத்து இலுமினாட்டினா என்னன்னு பார்த்தோன்னா, இலுமினேஷன் அப்படின்றது ஒளியை குறிக்குது. இலுமினாட்டி அப்படின்றது ஒளியின் தூதனாகிய லூசிஃபர், அந்த பிசாசை குறிக்குது. பிசாசோட நேம்ஸ், இந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் எந்த விஷயத்துக்குள்ள பிசாசு தந்திரமா மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட்டாக நான் பார்க்கறது, இதை நான் சொன்னா நீங்களே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுவீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, கார்ட்டூன்ஸ்ல தான் அந்த பிசாசோட இந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் பயன்படுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தோன்னாக்கா, இந்த டிஸ்னி சேனல்ல இருக்க அந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோன்னா இலுமினாட்டி அப்படின்னு அந்த பிசாசோட நேம் அந்த அத்தனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல அந்த கார்ட்டூன்ல பார்த்தோன்னாக்கா, அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தக்கண் சிம்பிள், அந்த ஃப்ரீமேஷன் சிம்பிள் அதெல்லாம் பேக் சைடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல தான் டொனால்ட் டக் அப்படின்ற அந்த கார்ட்டூன்ல பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி அப்படின்னு அந்த பிசாசோட நேம் அந்த
அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிக்கலோடைய நிக் சேனல் தெரியும் நினைக்கிறேன், அந்த சேனலோட லோகோவே பிசாசுரம் அந்த ஒத்த கண் சிம்பிள் தான். அடுத்து இந்த கார்ட்டூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் போட்டு அந்த ஒத்த கண் சிம்பிள், அந்த பிரமிட் போட்ட சிம்பிள் அங்கே பார்த்து அந்த பிசாசோட சிம்பிள்லாம் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து ஸ்க்ரீனை வளர்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அவங்க கை எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நாங்கள் பிசாசை வணங்குறோம் அப்படின்றத வெளிக்காட்டிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் அந்த மாதிரி சிம்பிள். நான் இப்போ பார்த்த அந்த கார்ட்டூன்லாம் அங்கே பார்த்த அந்த பிசாசோட சிம்பிள் இருக்குது, அதனால் அந்த கார்ட்டூன்லாம் பார்க்கக்கூடாது தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சோட்டா பீமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிள் எதுவும் இல்லை, அதனால் அதை பார்க்கலான்னு சொல்ல வரல. இருக்கையில் ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிறிஸ்டியன்ஸ் யாரும் அந்நிய கடவுளை வணங்க போதில்லை. ஏன்னா என்னென்னு உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு பைபிள் ஒரு கட்டளை இருக்குது. இந்த சோட்டா பீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்நிய மதத்தில் புறஜாதியாக இருக்க ஒரு பீமன் அப்படின்னு ஒரு கடவுள் தான் அந்த சோட்டா பீம். சரி, குழந்தைங்க தானே பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சில பேர் அலோவ் பண்ணலாம். இதே அந்த குழந்தைங்களுக்கு நீ ஒரு பைபிள் ஸ்டோரியோ இல்லை ஒரு ஜீசஸ் படத்தையோ ஒரு அனிமேஷன் மூவியாக போட்டு காட்டினீங்கன்னா அவ்வளோக்கா விருப்பப்பட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. இதே நீங்கள் சோட்டா பீம் அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க. இப்படி ஒரு அந்நிய கடவுள் மேலே ஒரு விருப்பத்தையும் ஒரு ஆசையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக பிசாசு இந்த கார்ட்டூனையும் ரொம்ப தந்திரமான ஒரு விஷயமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த நான் பார்க்கறது குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூன்ஸில் பாலியல் எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை எப்படி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேங்கிள்டு அப்படின்னு அந்த கார்ட்டூனில் ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலே முடி சுற்றி இருக்க மாதிரி தான் இருக்கும். இதே செகண்ட் பிக்சரில் கொஞ்சம் ஜாயின் பண்ணி பார்த்தோம்னாக்க செக்ஸ் அப்படின்ற வேர்டு அந்த இடத்துல இன்டெரக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல தான் வால்ட் டிஸ்னி எடுத்த லேண்ட் கிங் அப்படின்ற மூவியில் ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட பேஸை ஹைட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். இதே செகண்ட் பிக்சரில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஒரு லேடியோட ஒரு ஆபாசமான ஒரு ஃபோட்டோ அந்த இடத்துல இன்டெரக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல தான் இங்கேயும் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டார்ஸோட ஷேப்பே எப்படி வச்சிருக்காங்கன்னா அந்த செக்ஸ் அப்படின்ற வேர்டு வர மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் ஹோம் பேஜ் பார்த்தோம்னாக்கா அந்த வேர்டு மேப் போட்டு லேண்ட்மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லேண்ட்மார்க்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த செக்ஸ் அப்படின்ற வேர்டு வரும். அதே போல அந்த 3 பிக்சர் நீங்களே கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அந்த கார்ட்டூனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெரியவங்க யாரும் இந்த கார்ட்டூனை பார்க்க போகிறத சின்ன குழந்தைங்க மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. இது போல் அவங்க சின்ன வயசுலேருந்து பார்க்க அவங்க மனசுக்குள்ள தப்பான எண்ணங்களையும் தப்பான நினைவுகளையும் சின்ன வயசுலேருந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த கார்ட்டூன்ஸில் பிசாஸ் இந்த மாதிரி தந்திரமான விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. கெட்டதெல்லாம் டிவியில் பார்க்கக்கூடாது அப்படின்றத கார்ட்டூன் சேனல்ஸ் அந்த மாதிரி எந்த சேனல்ஸும் பார்க்கக்கூடாதுன்றதை அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாவத்தை டேரெக்டாக செய்கிறத காட்டிலும் நம்ம மறைமுகமாக செய்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் போய் அது ஸ்டோர் ஆகும். அதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டியாக வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் அவங்க கார்ட்டூன்ஸில் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க பெரிய வயசில் போய் அந்த பாவத்தை செஞ்சாலும் அவங்க பாவம் தெரியாது. ஆனால் அவங்க சின்ன வயசுல இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு அறியாமை அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ள கொண்டு வரதுக்கு பிசாஸ் இந்த கார்ட்டூன்ஸில் இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப தந்திரமாக பயன்படுத்தி இருக்கு. அடுத்த நான் பார்க்குறது வேர்ல்டு லெவலில் இருக்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பாப் சிங்கர்ஸ், டான்சர்ஸ் இவங்களாம் நாங்கள் பிசாசை வணங்குறோம் அப்படின்றத எப்படி காட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா காமிச்ச அந்த ஒத்தக்கண் சிம்பிளை கையில் டாட்டூ பண்ணியிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிரமிட் போட்டு அந்த ஒத்தக்கண் சிம்பிளை காட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிளை காட்டியிருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒத்தக்கண்ணை காட்டக்கூடிய சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன 666 இது பார்த்தீங்கன்னா 666 அந்த இலக்கத்தை இதில் காமிக்கலாம். அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் ஒரு மாதிரியான சிம்பிளை காட்டியிருப்பாங்க. இது போல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிளை காட்டியிருப்பாங்க. இப்போ அங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிளை காட்டி நாங்கள் பிசாசை தான் வணங்குறோம் அப்படின்றதெல்லாம் காட்டிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனால் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது நாம எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. ஆனால் இவங்களா தங்களுடைய டேலண்ட்டை பிசாசுக்குரிய காரியத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அநேக Symbols of holy life. Romans 12:2 says, "And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind, that ye may prove what is that good, and acceptable, and perfect will of God."